வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி நாளைக்கு நைட்டு வந்து பயங்கரமான ஒரு ரைவல்ரி எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே ரசிகர்கள் அண்ட் ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாம் வந்து ரெடியா இருந்துக்குங்க. இது உங்களுக்கான மேட்ச். நாளைக்கு நைட்டு வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல இந்த மேட்ச் ஒரு அனல் பறக்கும் மேட்சா இருக்க போது ஒரு பயங்கரமான ஒரு ரைவல்ரி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு நிமிஷம் கூட இந்த மேட்சை மிஸ் பண்ணிடுறாங்க. செம மேட்சா இருக்க போது சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா, இல்ல ஆர்சிபி அவங்க வேற லெவலில் ஆடிட்டு இருக்காங்க, அந்த ஆட்டத்தை மறுபடியும் வெளிப்படுத்தி சிஎஸ்கேவை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைய செய்வாங்களா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம் நண்பர்கள். வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி வந்து நாளைக்கு நைட்டு வந்து பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்தில் நைட்டு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமா வந்து ஆர்சிபியா நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்ட்டு ரசிகர்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் அப்படிப்பட்ட மேட்ச் ஐபிஎல்ல ஒரு பெரிய பெரிய ரைவல்ரி அப்படின்னா இந்த ஆர்சிபி ஒரு சிஎஸ்கே மேட்ச் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அப்படிப்பட்ட சூழல்ல ஆர்சிபி அணி இந்த 2026 விளையாண்ட முதல் மேட்ச் வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபயர் ஆனாங்க. எஸ்பெஷலி படிக்கல் அண்டு விராட் கோலி 2 பேரும் சேர்ந்து ஒரு 200 ரன்னை தூசி தட்டுற மாதிரி தட்டி அசால்ட்டா 15 ஓவர்ல மேட்சை முடிச்சு ஒரு இமாலய வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு சாம்பியன், இப்போ வந்து டிபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத அசால்ட்டா அவங்க வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சதுலேயே தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருந்தாங்க. பேட்டிங்ல மட்டும் அவங்க வந்து மாஸ் காட்டலங்க அந்த மேட்ச். பவுலிங்ல அதை விட மாசா இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஏசுலுட்டி இல்லாமையே ஆர்சிபி அணி வேற லெவலா தெரியுறாங்க. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கிட்டு ஒரு பக்கா குவாலிட்டியான தெரியுறாங்க. அப்படிப்பட்ட அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணியால ஜெயிக்க முடியுமாறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்களோட கோட்டையில விளையாட போறோம். பிளஸ் வந்து அவங்களோட கோட்டையில அவங்களோட ராஜ்யம் வேற லெவலா தான் இருக்க முடியும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். சிஎஸ்கே இந்த 2026 முதல் மேட்ச் ஒரு தோல்வி அடைஞ்சாங்க. அது அவே கேம் அப்படின்னு சாதாரணமா விட்டுட்டோம். ஆனா ஹோம் கிரவுண்ட்ல நேற்று நடந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு படுதோல்வின்னு சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். படுதோல்வி கூட சொல்லாம ஹோம்ல விளையாண்ட அந்த மேட்ச் வந்து 200 ரன்னுக்கு மேல அடிச்சோம். ஆயுஷ் மாத்ரே அண்ட் சிவம் துபே ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்ம பவுலர்களை யூஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா போட்டு பஞ்சாப் போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அசால்ட்டா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க. 18 ஓவர்லேயே சேஸ் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு தான் இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே அவ்வளோதாங்க. சிஎஸ்கே மறுபடியும் ஒரு கம்பேக் பண்ணி ஆகணும். ஆல்மோஸ்ட் சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப்பில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாப்புல. ப்ளஸ் இந்த சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச்லேயும் ஃபெயிலியர், 2வது மேட்ச்லேயும் ஃபெயிலியர். இந்த 3வது மேட்ச்லேயாவது ஏதாவது வந்து சிஎஸ்கே டீமுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு ஸ்கோர் வந்ததுன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு கம்பேக் பண்ணி இந்த 2026 அவங்களோட பரம எதிரின ஆர்சிபியை அடிச்சு முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா, இல்லை ஆர்சிபி நாங்கள் சாம்பியன் டிபெண்டிங் சாம்பியன் இப்போ நாங்கள் வேற லெவலாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சிஎஸ்கே அடிச்சு மறுபடியும் வந்து 2வது வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா, எல்லாமே மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பதிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறக்காம நாளைக்கு விளையாடக்கூடிய மேட்சஸ்ல சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்ல ஆர்சிபி ஜெயிக்குமா அந்த மேட்சை பத்தியான வந்து கமெண்ட் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.